தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய விசாரணை அமைப்புகள் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுவதாக தெரிவித்தார். பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கும் தேர்தல் ஆணையம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பாஜகவின் அராஜக அரசியலுக்கு நாட்டு மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சியில் இருந்தால் அவர்களை பழிவாங்குகிற நோக்கத்தோடு ஆளுங்கட்சி அவர்கள் ஆகியனாலே ரூலிங் அவங்க கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்கு. அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், எதிர்கட்சியாக செய்கிறார்கள். அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதனால மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். தேர்தல் சமயத்தில் இப்ப தேர்தல் ஆணையமே அவங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அப்படிதான் தெரியுது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கேட்டா அவங்க பக்கம் சாதகமா இருக்கிற அலையன்ஸுக்கு பார்ட்டிகளை கேட்டா அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுக்குறாங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏற்கனவே அதை உபயோகப்படுத்தியிருந்த சின்னமாக இருந்தால் கூட அதை மறுக்கிறாங்க. அப்படியானால் மற்றவர்கள் சொல்வதை போல தேர்தல் கமிஷன் பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது என்பது தெளிவாக தெரிகிறது.